திருச்சி காஜாமலை பகுதியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டலை காலி செய்ய நாளை வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? திருச்சி காஜாமலை பகுதியில் எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹோட்டல் இருக்கிறது. இந்த ஹோட்டலை காலி செய்ய தடை விதிக்க கோரி வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்த பொழுது நாளை வரை விடுதியை, அந்த ஹோட்டலை காலி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், திருச்சி காஜாமலையில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டலின் குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் அதனை காலி செய்யும் அரசின் நடவடிக்கைக்கு தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கான உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஹோட்டல் நிர்வாகம் தரப்பில் சந்தை மதிப்பில் 7% வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டது. 193,32,669 வாடகைக்கு, அதாவது 1,93,32,669 ரூபாய் வாடகை ஆண்டுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாடகை உயர்த்தப்பட்ட நிலையில் அதில் முரண்கள் எழுந்ததால் அதனை எதிர்த்து கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முயன்றோம் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, பொதுமக்கள் பயன்படுத்தும் இடமாக இருக்கும் நிலையில் குத்தகை விதிகள் மீறினாலும் உடனடியாக வெளியேற்றலாமா, ஏதேனும் இதற்கான நடைமுறைகள் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் குத்தகையை நீட்டிக்குமாறு மனு அளித்துவிட்டு கால நீட்டிக்கப்படும், மனு அளித்திருந்தால் காட்டல் நீட்டிக்கப்படும் என எதிர்பார்ப்பது ஏற்கத்தக்கதல்ல. குத்தகை ஒப்பந்தத்திலேயே குத்தகை காலம் முடிந்த பின்னர் எவ்வாறு நீட்டிக்கப்படும், அதில் அந்த ஒப்பந்தத்திலேயே நீட்டிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வாதம் முன்வைத்தார்கள். இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி, ஏன் கடைசி நேரத்தில் மனு அளித்தீர்கள், அதற்கு முன்பாக ஏன் மனு அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அதனை கேட்டுக்கொண்டு 2004ஆம் ஆண்டு முதலே குத்தகை காலத்தை நீட்டிக்குமாறு மனு அளித்திருக்கிறோம் என ஹோட்டல் தரப்பில் தெரிவித்தார்கள். இதையடுத்த நீதிபதி வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தும் அதுவரை விடுதியை காலி செய்யும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். நன்றி மாரிச்சாமி, எங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.